பல்லடத்துலேருந்துங்க ஒரு 28 கிலோமீட்டரில் ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க. ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 அடி பக்கம் வருங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் ஃபுல்லாக வீடுகளாக இருக்குதுங்க. சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கும் தெற்கும் அமைஞ்ச கார்னர் சைட்டுங்க. இதே உங்களுக்கு ரோடு பேஸுங்க. பூமியோட தெற்கோட்டில் கிழமையில் மண் பாதை இருக்குதுங்க. நல்லா அருமையான செம்மண் பூமிங்க. நல்ல மண்ணிடமுள்ள ப்ராப்பர்ட்டிங்க. இப்போ தான் சின்ன வெங்காயம் போட்டு அறுவடை பண்ணிக்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடூர்லேருந்துங்க ஒரு 48 கிலோமீட்டர்லேயுமே, பல்லடத்துலேருந்து 28 கிலோமீட்டர்லேயுமே, சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்பெரி தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரியவட்டி டு குண்டட மெயின் ரோடு வந்துங்க கரெக்டாக ஒரு 500 மீட்டர் நடந்து வர தூரத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. ரோட்டு மேலேயே பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. சுற்றியும் தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க. நம்ம பூமிக்கு ஒரு தெம்பரம் மல்பெரி ஓட்டுக்கிறாங்க. நல்லா தண்ணி உள்ள ஏரியாலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. அக்கம் பக்கமெல்லாம் ஃபுல்லாக வீடுகளாக இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி கிழக்கும் தெற்கும் அமைஞ்ச கார்னர் சைட்டுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏக்கராங்க. காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வடியில் வந்துருங்க. நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா மேவரம் வடவர சைடு எல்லாமே தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க. மரம் பாருங்கள் எல்லாமே கரெக்டாக காப்பில் இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு, தென்னந்தோப்பு பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூட்டபுள் ஆகுங்க. கிழமையிலாம் அதிகமாகறனால உங்களுக்கு கோழி பண்ண வர அப்படி தான் தாராளமாக போட்டுக்கலாங்க. பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளசரிவாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு தனி கிணறுங்க, ஒரு பொது கிணறு வந்துருங்க, ஒரு ப்ரீ சர்வீஸுங்க, ஒரு போர்வெல் வந்துருங்க, பிஏபி பேக்க தண்ணி பாய்ங்க. நம்ம பூமி கிழவரமாக வடவர் சைடு வீடு இருக்குதுங்க. கரெக்டாக வில்லேஜ்லேருந்துங்க ஒரு 500 மீட்டர் தூரம் வந்துடலாங்க. பஸ் ஸ்டாப்லேருந்துங்க நடந்து வர தூரத்துலேயே பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏக்கராங்க. இதில் மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. இதன் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 45 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. மொத்த ஏரியா 2 ஏக்கராங்க. கரெக்டாக பெரியவட்டியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டருமே, குண்டடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டருமே, செஞ்சேரி புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 8.5 கிலோமீட்டர்லேயும் பூமிக்கு வந்துடலாங்க. சுற்றியும் மல்பெரி தான் அதிகமாக போட்டிருக்கிறாங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 HP ப்ரீ சர்வீஸ் வந்துருங்க. போர்வெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பர்சல் ஓடிட்டுருக்குதுங்க. ஒரு போர்வெல், ஒரு தனி கிணறுங்க, ஒரு தனி சர்வீஸ் வந்துடுங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூட்டு கிணறு வந்துடுங்க. நம்ம பூமி பார்த்தீங்கன்னா தெம்பரமாக அமைஞ்சிருக்கிறது தென்னந்தோப்பு இதுங்க. இதை தனி கிணறுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏக்கராங்க.